பச்சை முந்திரி போட்டு ரிச்சான முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். கறியில் போடுற மசாலாக்கள் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, 1 வெங்காயம், 2 தக்காளி பியூரி பண்ணி எடுத்துருக்கிறேன், 2 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, கேஷ்யூ பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெஷ்ஷான கேஷ்யூ ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கறியில் போடுற மசாலாக்கள் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதோட 1/2 ஸ்பூன் சோம்பு, வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு டொமேட்டோ பொரியல் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணி திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் வச்சு வதங்கின பிறகு இதுக்கு மசாலாஸ் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது 3த்தையும் போட்டு திரும்ப நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது கேஷ்யூ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/2 டம்ளர் தண்ணி, இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை முந்திரி, வேக வச்ச முட்டை இது 2த்தையும் இதில் போட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். மூடி எடுத்து பாருங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை சுடுக்கிட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாம்பார் சாதம் எதுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy cooking and happy weekend!